ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக நியூஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பர் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நுவமா பைக்கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 615 சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு இன்றைக்கி 14% to 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்குது. இயர் டு டேட் இன்றைக்கி வரும் 120% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்கிப்பர். ஷோபா இன்றைக்கி 3% டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க 0.93 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் டூரிங் இந்த குவார்டர் 2க்கு சொல்லியிருக்காங்க செல் பண்ணியிருக்கிறதா. ஸோ அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1179 crore. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ரியலைசேஷன் பார்த்திங்கன்னா 12,674 பெர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. Q1 பார்த்திங்கன்னா 1.18 மில்லியன் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. இப்போ 0.93 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. ஸோ Q1ஓட கம்பேர் பண்ணும்போது Q2 கம்மியாக இருக்குன்றதுனால இன்றைக்கி ஷோபா 3% டிக்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. HEG ஸ்டாக் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க 8.23% ஸ்டேக் இன் ரிவல் கிராஃப்டெக் இன்டர்நேஷ்னலில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 248.62 crore. ஹுண்டாய் மோட்டார் IPO லான்ச் ஆகிறாங்க நெக்ஸ்ட் வீக். அதாவது October 15 ஓப்பன் ஆகுது, October 17 க்ளோஸ் ஆகுது. 3 days ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ லிஸ்டிங் டேட் பார்த்திங்கன்னா October 22 கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1865லேருந்து 1960 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைஸ்ஜெட் இன்றைக்கி 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க 10 நியூ ஏர்க்ராஃப்ட் அந்த எண்ட் ஆஃப் நவம்பரில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவங்க 3000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது மூலமாக தான் இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அவங்களோட எம்ப்ளாயீஸோட சேலரி டியூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்பைஸ்ஜெட் 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா பவர் அண்ட் JSW எனர்ஜிக்கு நுமரா பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பெனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போத் ஸ்டாக்கும். டாடா பவருக்கு பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸ் 560 பெர் ஷேர். 60% ஆஃப் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத், அதாவது 60% ஆஃப் CAGR இன் எபிட்டாவில் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-27 அவங்க ரீச் ஆவாங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பைக்கால். JSW எனர்ஜிக்கும் பைக்கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 885. இவங்களுக்கு 38% ஆஃப் எபிடா CAGR ஓவர் த ஃபினான்ஷியல் இயர் 24-27 சொல்லியிருக்காங்க. நொமோரா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்னிங் ட்ரேடில் CLSA அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. செல் ரேட்டிங்லேருந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3400 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3016 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 3% டிக்ரீஸ் ஆகி 901 வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இது மார்னிங் செஷனில் நான் சொல்கிறதுங்க. ஸோ UBS செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 825 பெர் ஷேர். இன்னும் 11% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் போன மாதமும் டவுன் ஆகிட்டு இருந்தது, இந்த மாதமும் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாடா மோட்டார்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்ம மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அவங்களுக்கு 500 crore ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டோட்டலாக இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் 7689 crore ஆர்டர் கிடச்சிருக்கு ஓவராலாக. அதனால் இன்றைக்கி BEL 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. FSN இ-காமர்ஸ் இன்றைக்கி 2.5% டிக்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்திருந்ததுங்க. ஸோ இவங்க ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஜூலை செப்டம்பர் குவார்டர் Q2க்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்திங்கன்னா mid-20s 25 அரௌண்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நொமோரா நியூட்ரல் கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3 பெர் ஷேர். சிட்டியும் காஷியஸாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 165 பெர் ஷேர். பேரா டிஃபென்ஸ் ஸ்டாக் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா இது மார்ஜினலி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஈவினிங் 3:30 PM அளவில் 5% அப்பர் சர்க்கியூட் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருந்தது. ஸோ இவங்க QIP இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. 12.3 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1045 பெர் ஷேர்.
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க 1035 per ஷேர். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இன்றைக்கி 1% கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 54 ரூம் ப்ராப்பர்ட்டிக்கான அக்ரிமெண்ட் இன் ராஜஸ்தானில். ஸோ கம்பெனியோட சப்சிடரியான கார்னேஷன் ஹோட்டல் தான் இதை மேனேஜ் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 இது திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அதை முன்னிட்டு மார்ஜினலாக ஹையராக 1% நியர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஜோடியாக் எனர்ஜி இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 154.27 crore ஆர்டர் யார்கிட்டேருந்துன்னா அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஜொமேட்டோ இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்எஸ்பிசி டார்கெட் சொல்லியிருக்காங்க 330. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கி இன்னும் நிறையா ஃபேஸிங் சேலஞ்சஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரேட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இது கம்பேரிசன் கொடுத்தோன்னே ஜொமேட்டோ 2% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.